சாப்பிட போலாமா? இந்த ஸ்பீட்லயே முடிச்சிட்டோம்னா ஒரு பாடன் விட்டுரும், இல்லைன்னா உட்காந்து பரட்டிக்கிட்டு இருப்போம். அதுக்கு போலாமா? லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற TN 2026. அதுவும் எதிர்ப்புகள், எவ்வளவு எதிர்ப்பு இந்த படத்துக்கு. எல்லாம் இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் விஜய் ரசிகர்கள் தான். இந்த படத்துலயும் விஜய் தான் தாக்கி இருக்கிறாங்க. அது தம்பி ராமையாவும் இல்லைன்னு சொல்லலாம், அவர் பையன் உமாபதி ராமையாவும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா விஜய் தாக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் தான். தாக்குதல்னா இந்த தாக்குதல் இல்லைங்க, இந்த மாதிரி படங்களாலும் மீடியாக்களாலும் தாக்கப்பட வேண்டும். ஏன்னா தவறான தலைவரை ஒரு முறை தமிழகத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் தமிழ்நாடு. ரஜினிகாந்த் முன்னாடி எப்பயோ ஒரு முறை சொன்ன மாதிரிதான், தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா விஜய்லாம் அரசியல் பண்ண தெரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ்ல கட்சி ஆரம்பிச்சு பல பேர் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா என்ன கேட்டா, விஜய் மாதிரி ஒரு தலைவருக்கு நிச்சயமா இப்ப இருக்கிற MK ஸ்டாலின் ஐயா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் எவ்வளவோ பெட்ரு. உங்களுக்கு இவங்க 2 பேரும் பிடிக்கலையா? நான் பல வீடியோக்கள்ல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அண்ணன் சீமான் செந்தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இன்னைய வரைக்கும் நெஞ்சுரத்தோட அவரு பொய் பேசியிருக்கலாம், மெய் பேசியிருக்கலாம் பிரபாகரனை சந்தித்த விஷயத்துல. ஆனா நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்க நாட்டுக்கே நன்மை நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன், நாட்டு மக்களுக்கே நன்மை நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் நம்ம ஊரை விட்டுருவாரா என்ன? சோ அவரை தேர்ந்தெடுங்க. அதுவும் பிடிக்கலையா, டாக்டர் ராமதாஸ் சசிகலா கூட்டணிக்கு வாக்களிங்க. நான் விஜயை மட்டும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க தலைவிதிய அந்த கடவுளாலையும் மாற்ற முடியாதுங்கிறத சொல்லிட்டு இந்த ரிவ்யூக்குள்ளார போறோம். இந்த கதை என்னன்னா, விஜய் மாதிரி ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தா இந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படத்தோட கதையும் களமும். பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட நடிச்ச நடிகையை யாருக்கும் தெரியாம ரகசியமா ரொம்ப காலம் வச்சிருந்து கடைசியில முதல்வராக ஆசைப்படுற அவரு கடைசியில என்ன ஆனாரு ஏதானாரு அப்படிங்கிறது அந்த TN 2026 படத்தோட கதையும் களமும். இதுல ஒரு பக்கம் சீமானியும் கூட தம்பி ராமையா அவருடைய ஸ்டோரியில தாக்கி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓப்பனிங்லாம் ரஜினி மாதிரி நட்டி நடராஜ் இந்த படத்தோட ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பினிஷிங்ல விஜயை வச்சு செஞ்ச விதம் தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிற மக்களுக்கு இந்த படம் பார்த்தாங்கன்னா மாற்றம் விஜய் அல்ல அப்படிங்கிறத உணர்வாங்க. அது உண்மைங்கிறதும் ஓரளவுக்கு நான் உணர்ந்தவங்கிறனால இந்த படத்தை நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவசியம் OTT-லயாவது ரிலீஸ் ஆனுச்சுன்னா பார்த்துட்டு போயிடுங்க. இன்னைக்கு என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஜனநாயகம் பிட் ரிலீஸ் ஆச்சு, அடுத்து படம் ரிலீஸ் ஆச்சு. இதே விஜய் ஒரு காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அவர் கூட நடிச்ச 2 நடிகையுடைய, ஒரு நடிகையுடைய படுக்கை அறை காட்சியும் ஒரு நடிகையுடைய பாத்ரூம் குளியல் காட்சியும் வெளிவந்ததுக்கு தான் இன்னைக்கு அவருக்கு உட்பியா கூட இருக்கிறதா கிசுகிசுக்கப்படுற நடிகையோட பாத்ரூம் காட்சியும் வெளிவந்ததுக்கு யாரு காரணம்? அந்த வரிசையில இன்னைக்கு அந்த ப்ரொடியூசரே உங்க டீம் தான் காரணம், உங்களை தாண்டி இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வேற யாரும் காரணம் இல்லைன்னு விஜயையும் அந்த படத்தோட இயக்குனரையும் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அப்படின்னா இவங்கெல்லாம் தாங்கள் ஜெயிக்கிறதுக்காக தங்களை நம்பி பணம் போட்டவர்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பல கோடி பணம் போட்டவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவாங்கிறத சொல்லாமல் சொல்லுது இல்லையா? பல கோடி பணம் போட்டவங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்துவாங்கன்னா ஓட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வருங்கிறத நீங்களே உணர்ந்துக்குங்க. அதை தான் இந்த படம் வேற லெவல்ல பேசியிருக்குது. TN 2026 நட்டி நட்ராஜ் அச்சு அசலா விஜய் மாதிரியே இருக்கிறாரு. நடை உடை பாவனை எல்லாத்துலயும் தாடி வரைக்கும் அருமையா பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா அவருக்கு ஆலோசனையும் அடக்கலமும் தர்ற, ஆரம்பத்துல அடைக்கலமும் அதன் பிறகு ஆலோசனையும் அதன் பிறகு அவருக்கு அடிமையாவும் மாறுற ஒரு கேரக்டர்ல அம்சமா நடிச்சிருக்கிறாரு. MS பாஸ்கர் அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்க போங்க ஜமீன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிற விஜய் அடுத்து வாடா போடான்னு கூப்பிடுற ரேஞ்சுக்கு இறங்கிடுற விஷயம்லாம் வேற லெவலா இருக்குது. அதே மாதிரி விஜய இவர் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிட்டு கண்டிஷன் போடுற, சாரி நட்டி நடராஜை இவர் வாடா போடான்னு கூப்பிட்டு கண்டிஷன் போடுற ஒரு கேரக்டரா இருக்கிறாங்கன்னா இதுதான் நம்ம ஊர் நடிகர்கள். அதே மாதிரி இந்த படத்துல நான் வந்து விஜய்னு நட்டி நடராஜ சொல்றேன். இந்த படத்துல லண்டனை சம்பந்தப்படுத்தி இருக்கிறதும் நட்டி நடராஜோட உதவியாளரா வர்றவருக்கு செல்வன்னு பேர் வச்சிருக்கிறதும் நிச்சயமா இவங்க விஜய் தான் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல நம்மளால உணர முடியுது. ஆனா அவங்க குறிப்பிடுறதுல ஒரு தப்பும் இல்லை. தம்பி ராமையா தனக்காக ஒரு படம் எடுக்காம கண்ணன் ரவி அவருடைய காசுல, அதான் அவரு துபாய் தமிழர், அவருடைய காசுல தமிழகம் நல்லா இருக்கணும்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்காக தம்பி ராமையாவுக்கும் அவருடைய மகன் இந்த படத்தோட
இயக்குனர் உமாபதி ராமையாவுக்கும் ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லி MS பாஸ்கர், இளவரசு, ஸ்ரீ சரிதா ராவ், சாந்தினி தமிழரசன் அருமையான நடிகை அவங்க, யாஷிகா ஆனந்த், ரெட்டின் கிங்ஸ்லி, தலைவாசல் விஜய், சித்ரா லட்சுமணன், ஆண்ட்ரூஸ், ஜாவா சுந்தரேஷனுங்கிற சாம்ஸ், விஜய் சந்திரசேகர், வடிவுக்கரசி, ஸ்ரீஜா ரவி, தேவி மகேஷ், இந்திரஜா ரோபோசங்கர், வையாபுரி, ஆதித்யா கதிர், முத்து குமரன், லொல்லு சபா மாறன் எல்லோருமே இந்த படத்துக்காக தங்களுடைய அழகான அம்சமான கடுமையான உழைப்பை போட்டு இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கிறாங்க. TN 2026 பார்க்காம ஓட்டு போட யாரும் போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா விசிலடிச்சான் குஞ்சி விஜய் ரசிகர்கள்ட்ட இருந்து இந்த தமிழகத்தை நாம காவந்து பண்ணணும், அது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த படத்தோட இயக்குனர் உமாபதி ராமையாவுக்கு நான் மீண்டும் கூட ஒரு ஹேட்ஸ்அப் சொல்றேன். ஏன்னா இந்த டயத்துல இப்படி ஒரு விழிப்புணர்வு படத்தை துணிச்சலா கொடுத்ததுக்கு, அது இல்ல நாங்க விஜய சொல்லல அப்படின்லாம் நீங்க சொன்னாலும் நீங்க விஜய தான் சொல்லியிருக்கீங்க, அது தேவையான ஒரு படம் தாங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு தர்புகா சிவாவோட மியூசிக், PG முத்தையாவோட ஒளிப்பதிவு, RLR தங்கம் அவங்களுடைய படத்தொகுப்பு, மகேஷ் மேத்யூ அவருடைய சண்டை பயிற்சி எல்லாமும் சிறப்பா இருந்தது. குறிப்பா நவ ராம்போ ராஜ்குமார் அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனும் இந்த படத்துக்கு பக்காபலம். அதே மாதிரி கார்த்திக் நேத்தா, மோகன் இவங்களுடைய பாடல் வரிகள், மோகன்ராஜன், விக்னேஷ் ராமகிருஷ்ணா இவங்களுடைய பாடல் வரிகள் இந்த படத்துக்கு ஒரு அருமையான ஒரு தமிழக அரசியலை புட்டு புட்டு வைத்த விதத்துல தர்புகா சிவாவோட மியூசிக்ல கலப்பலா தூளா இருக்குது அப்படிங்கிறத சொல்லி விஜய் சுயரூபத்தை உரிச்சு காட்டினதுக்காக மீண்டும் ஒரு ஹேட்ஸ்அப் இந்த படத்தோட இயக்குனரும் கதாசிரியருமான அப்பா மகன் தம்பி ராமையா உமாபதி ராமையாவுக்கு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி.